திருப்பூர் மாவட்டம் நல்லூர் வட்டம் அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி விசாலாட்சி அம்மன் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சூரசம்ஹாரம் 6ஆம் நாள் நிகழ்வு. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்காவடி எடுத்துட்டு வந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணாங்க. இத்தனை பெண்கள் பால்காவடி எடுத்துட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப். திருச்செந்தூர் கோயில் இல்லைங்க, திருப்பூர் நல்லூர் விஸ்வேஸ்வரர் கோயில்ல தான் இவ்வளவு சிறப்பான முறையில் அபிஷேகம். நல்லூர் விஸ்வேஸ்வரர் திருக்கோயில்ல குடங்குடமாக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சி பாருங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோயில் மாதிரியே அவ்வளவு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் ரொம்ப விமர்சையா பண்ணாங்க. எல்லாமே குடம் குடமாக தான், பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் அரங்காவலர் குழுவினரும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் இந்த விழாவை சிறப்பான முறையில் செஞ்சுருந்தாங்க. கடந்த 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் 300 வருடங்களுக்கு பிறகு இந்த விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிறப்பான முறையில் தேரோட்டம் நடந்தது. அதனை தொடர்ந்து மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பு முதல் கிழமைகளில் 4 மாட வீதிகளில் சுவாமி திருவீதி விழா வராரு. அதுக்கு 12 வாகனங்களும் வாங்கியிருக்காங்க இந்த திருக்கோயில அரங்காவலர் குழுவினர். கந்த சஷ்டி திருவிழா பல வருடங்களா விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோயில்ல நடத்திட்டு வர்றாங்க. இத்தனை பெண்கள் ஏன் பால் குடம் எடுத்துட்டு வர்றாங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கோரிக்கையை வச்சு விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேறவும் பால் குடம் எடுத்துட்டு வந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க. கேட்ட வரத்தை முருகப்பெருமான் சஷ்டி காலங்களில் விரதம் இருந்து நம்ம என்ன வரம் வேணுமோ முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வச்சோம்னா உடனே நிறைவேற்றி தருவாருங்க. இந்த சஷ்டியோட விரதத்துக்கு அவ்வளவு சிறப்பு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த திருக்கோயிலில் சூரசம்ஹார திருவிழா ரொம்ப விமர்சையாக நடைபெற போகுது. அனைவரும் திருப்பூர் மாவட்டம் அதனை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவங்களாம் அவசியம் வாங்க. நாளை காலை திருக்கல்யாணமும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அவசியம் அனைவரும் குடும்பத்தோட வாங்க, முருகனோட அருளை பெறுங்க.